வீவர்ஸ், இது எக்ஸன்ட் பெட்ரோல் 2014. இந்த வண்டி 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இப்போ இந்த வண்டி தான் நம்ம எவாலுவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வண்டியை நம்ம கொஞ்சம் மிதிச்சு பார்க்கலாம் அதனோட பிக்கப் எப்படி இருக்குன்னு. வண்டி பிக்கப்லாம் சூப்பராக இருக்கு, அட்டகாசமாக இருக்கு. வண்டியோட ஸ்டெபிலிட்டியுமே சூப்பராக இருக்கு. பிரேக்கிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கு. வாவ், கிரேட். வண்டி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. The braking performance is good. The acceleration excellent. ஸ்டேரிங் கேலிப்ரேஷன்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது, நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஸோ அந்த கர்வ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்குது. அஃப்கோர்ஸ் இந்த இடம் நல்லா ஸ்பேஸ் இருக்குது நமக்கு சேஃப்டியாக ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இதை ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இவெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம் இதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கிற வரைக்கும். ஸோ இப்போ ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. தட்ஸ் ரீசன் வை வி ஆர் ஜஸ்ட் இப்படி ஆக்சிலேஷன் ஆகும் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணும்போது சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். நாட் ஒன்லி சேஃப்டி ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. நம்மளை சுற்றி போகிறவங்க அத்தனை பேருமே நம்மளோட சேஃப்டி ரொம்ப பார்க்கணும். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது. நான் 5th கியரே போட்டேன். ஸோ வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. 2nd கியர் போட்டு ஆக்சிலேட்டர் விட்டு நான் பெடல் பண்ணுறேன். வண்டி ஒரு மாதிரி சில காரில் என்ன ஆகுனா அப்படி விட்டு எடுக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் வீலில் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகும். அந்த மாதிரி எதுவுமே போகல. ஸோ இட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஓவரால் சிஸ்டம், அந்த டிரைவ் ஷாஃப்ட்டு, இது எல்லாமே இந்த லோயர் ஆர்மு அண்ட் தென் வீல் ஹப்பு, இது எல்லாமே அதோட இன்டெகிரிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கு. அதனால தான் வந்து நம்ம 2nd கியர் ஆர் 3rd கியர் போட்டு மேக்ஸ்லேட் பெடலை விட்டு அழுத்தும் போதும் நமக்கு பேக் அண்ட் ஃபோர்த் வந்து என்ஜின் போயிட்டு வர அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் இல்லை, நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. இப்போ இந்த சஸ்பென்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம சர்வீஸ் ரோட்டில் போகிறோம். ஏன்னா மெயின் ரோட்டில் போகும்போது அவ்வளோ பெர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. பட் அஃப்கோர்ஸ் இந்த சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. அதனால தான் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடச்சிது நமக்கு. நம்ம நல்லா ரைஸ் பண்ணுவோம் இல்லையா ஆக்சிலேட் பண்ணி. அப்போ நமக்கு வந்து வண்டி வாப்ளிங்லாம் ஆகவே இல்லை, அன்ஸ்டெபிளே இல்லை. அப்போ சஸ்பென்ஷன் நல்லா தான் இருந்துச்சு, அது எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ இந்த சர்வீஸ் ரோட்டில் போட்டு ஓட்டி பார்க்கும்போது கொஞ்சம் சவுண்ட் எதாவது வருதா, இந்த கிளிக் சவுண்ட் எதாவது வருதா அப்படிங்கிறதுலாம் இதில் தான் நம்ம பார்க்க முடியும். அதில் பார்க்குறதுக்கு கஷ்டம். ஸோ இப்போ இந்த சர்வீஸ் ரோட்டில் ஓட்டி பார்க்கும்போது அந்த மாதிரி கிளிக் சவுண்ட்லாம் எதுவும் இல்லை, இந்த கிச் மூச்சுலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் ஓகே தான். ஒன்லி ஏசி மட்டும்தான் இதனோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏசி ஒர்க் ஆகுது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு. ஈவினிங் டைம் ஒரு 6 மணி இந்த டைமுக்கு வந்து ஏசி ஓகே தான். ஆனால் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து இந்த ஏசி வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். காரை வாங்கிக்கலாம், ஆனால் இந்த இன்கன்வீனியன்ஸை புரிஞ்சுட்டு வாங்கிக்கணும். இப்போ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சர்வீஸ் ரோடில் மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல தான் ஓட்டிகிட்டு ஒன்றும் ஃபீல் ஆகலை, நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திட்டமான சஸ்பென்ஷன், ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குஷன் எஃபெக்டும் இல்லை. ஸோ டீசெண்டாக இருக்குது. டொங்குன்னு சவுண்டை வரல, ரொம்ப வந்து அந்த குஷன் எஃபெக்டில் ஓவராகவும் இல்லை. ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே ஆஃப் திஸ் சஸ்பென்ஷன். நல்லா ஃபீல் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங் ஒரு பக்கம் புல் பண்ணுறது பொறுத்தவரைலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. ஸோ காரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தென் அண்டர் சீட் செக் பண்ணி பார்த்துட்டு then we will recommend to the customer. Of course the ORM, of course the outer rear mirror la auto closing நடக்குதா எல்லாம் இருக்கா, then லைட்டிங்ஸ்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தென் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி நம்ம கார் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வண்டியில் இசிஎம்மில் கிளச் சுவிட்ச் இன்புட் சர்க்யூட் ஸ்டீல் இருக்குது. ரேண்டம் மல்டிபிள் சிலிண்டர் மிஸ்ஃபயர் டிடெக்டர் ஸ்டீல் இருக்குது. சிலிண்டர் 1 மிஸ்ஃபயர் டிடெக்டட் ஸ்டீல் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்டீல் இருக்குது. பிறகு நம்ம செக் பண்ணி பார்த்ததில்ல, அதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில்ல இந்த மாதிரி மிஸ்ஃபயர் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம என்ன பண்ணுவோம், ரூல் அவுட் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஏபிஎஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏபிஎஸ்ஸில் 2% இருக்குது. என்னென்னா வீல் ஸ்பீட் சென்சார் ரியர் RH ஓப்பன் ஷாட்டு, வீல் ஸ்பீட் சென்சார் ரியர் LH ஓப்பன் ஷாட்டு. வீவர்ஸ், இப்போ இந்த ஏபிஎஸ் சர்க்யூட் காட்டுது இல்லையா, அதாவது ரியர் LH ரியர் RH ரெண்டுமே ப்ராப்ளம் சொல்லிருக்கு. இதோடைய ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட் சொல்யூஷன் என்னவாக இருக்கலாம்னா, ஒன்று வயரிங் சர்க்யூட் ஃபால்ட் இருக்கலாம். ஹையஸ்ட் சொல்யூஷன் என்னவாக இருக்கலாம், அதாவது காஸ்ட்லியான சொல்யூஷன் என்னவாக இருக்கலாம்னா இதனோட ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட்டியாக இருக்கலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 99.9% வந்து பார்த்தீங்கன்னா இது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா எய்தர் வயரிங் சர்க்யூட் இல்லை மேக்ஸிமம் சென்சார், இதுதான் ஃபால்ட் இருக்கலாம். ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் இதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இதில் இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டெசிஷன் எடுக்க முடியும். 100% கான்ஃபிடென்ட் லெவலில் எடுக்க முடியாது. நம்ம இந்த ஓபிடி மூலிமாவே
டயக்னோஸ் பண்ணிவிட்டு. அப்படி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை டேர் டவுன் பண்ணால் தான் என்னால் சென்சார் அக்சஸ் பண்ண முடியும், ஒயரிங் சர்க்யூட் அக்சஸ் பண்ண முடிஞ்சால் தான் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். எஸ் எதர் இது சென்சார் ஃபால்ட் ஆர் ஒயரிங் சர்க்யூட் ஃபால்ட் ஆர் ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட்டான்னு சொல்லிட்டு. இப்போ எந்த டீலரும் இதெல்லாம் அக்சஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஸ்டமர் நீங்கள் என்னென்னா இப்போ நான் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் இப்படி தான் கொடுக்க முடியும். 100% வாரண்டி கேரண்டிலாம் என்னால் கொடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது. சரியா? ஸோ நான் கஸ்டமருக்கு இந்த கஸ்டமர் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தைரியமாக எடுத்துங்க. 99.9% வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஃபார் ஒன்லி ஒயரிங் ஆர்னஸ் ஆர் சென்சார் தான் ப்ராப்ளம் இருக்குது. அன்லக்கிலே ஏபிஎஸ் வந்தாலும் அதை ரெடி பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் செகண்ட்ஸ் வாங்கி வந்து போட்டாச்சும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா ஓவரால் எல்லாம் நல்லா இருக்குது. சில ரிஸ்க்கு நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஜீரோ ரிஸ்க்கில் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஜீரோ ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்கள் வந்து புது கார் தான் வாங்கணும். புது காரே நீங்கள் வாங்கினாலுமே வந்து ஒவ்வொரு காருக்கு இடையில் வந்து இன்கன்சிஸ்டன்சி இருக்க தான் செய்யுது. எல்லாருக்குமே வந்து புது காரே குதிரது இல்லை. சரியா? ஸோ சில ரிஸ்க்கு நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அது வந்து கால்குலேட் ரிஸ்க் தான். பட் அப்படி ஏபிஎஸ்ஸே ப்ராப்ளம்னாலும் ரெக்கவர் பண்ணிட முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா. சரியா? ஓகே, இது தவிர்த்து வேறு என்ன இருக்குது? இந்த ஏபிஎஸ் தவிர்த்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்மார்ட் ஜங்ஷனில் வந்து டர்ன் சிக்னல் ஆர்ஹெச் ரியர் ஓப்பன் சர்க்யூட் சொல்லுது. அதாவது ஆர்ஹெச் சைடில் ரியர் சைடில் ஓப்பன் சர்க்யூட் சொல்லுது. அதாவது இந்த வண்டியோட ரியர் சைடு பேக் சைடில் வந்து ஒரு சிக்னல் ஒர்க் ஆகலன்னு சொல்லி தான் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இல்லை, அது ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரியா? மற்றபடி இந்த வண்டியில் மேஜர் ப்ராப்ளம்ஸ், அதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் பயப்படுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. அது போக மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் இருக்குது. நான் அழுத்துறேன். அவுட்டர் ரியர் மிரரை வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் ஆகலை, ரெண்டுமே ஃபோல்ட் ஆகலை. ஸோ இதில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது சரி பண்ணணும். இது என்னென்னு பார்த்து அதுக்கு அடுத்தது இது வந்து ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறேன். அட்ஜஸ்டே ஆகலை. இங்கே பாருங்கள், ரைட் சைடு தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அட்ஜஸ்டே ஆகலை. சரி, லெஃப்ட் சைடாச்சும் அட்ஜஸ்ட் ஆகுதான் பார்ப்போன்னா லெஃப்ட் சைடுமே சைட் மிரர் அட்ஜஸ்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், எவ்வளோ பண்ணாலும் ஆகலை. பட் உங்களுக்கு பவர் விண்டோலாம் சரியாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பவர் விண்டோவுமே சரியாக ஒர்க் ஆகுது, நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம ஹசார்ட் லைட்டை ஆன் பண்ணியாச்சு. எல்லா லைட்டும் எரிதான்னு செக் பண்ணிடலாம். இந்த லைட் எரியுது, இதுவுமே எரியுது. இந்த லைட் எரியல, அந்த சைட் பேக் எரியுது. ஈவன் இந்த சைட் மிரரில் ஒர்க் ஆகலை. ரிவர்ஸ் கேமரா சூப்பராக இருக்குது, நல்லா விசிபிலிட்டி நல்லா இருக்குது. சார் பின்னாடி அப்படியே கிராஸ் பண்ணுங்க, சென்சார் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடுறேன். சூப்பராக ஒர்க் ஆகுது, சென்சாரும் நல்லா ஒர்க் ஆகுது. குட். ஸோ இப்போ சென்ட்ரல் லாக் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடுறேன். சென்ட்ரல் லாக்குமே ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், சென்ட்ரல் லாக் ஒர்க் ஆகுது. ஸோ உள்ளே இருக்க லைட் எரியுது. ஓகே, இந்த வண்டியோட அண்டர் சேஸ் செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஆயில் பேனலை செக் பண்ணுறேன். எந்த விதமான ஆயில் சீப்போ லீக்கோ கிராக்கோ டேமேஜோ எதுவும் இல்லை. ஆயில் ஃபில்டரான்னு பார்க்குறேன், அங்கேயும் ஆயில் சீப்பேஜ் ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் கியர் பாக்ஸான்னு செக் பண்ணி பார்க்குறேன். கியர் பாக்ஸாண்டமே எங்கேயுமே ஆயில் சீப்பு லீக்கு டேமேஜ் அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ட்ரைவ் ஷாஃப்ட் நான் செக் பண்ணுறேன், ட்ரைவ் ஷாஃப்ட்டுமே நல்லா தான் இருக்குது. அதர் ரெண்டு ட்ரைவ் ஷாஃப்ட்டையும் செக் பண்ணுறேன், விச் கோஸ் டு கியர் பாக்ஸு, அதுவுமே நல்லா தான் இருக்குது. இந்த சைடு உள்ள லோயராமே ஓகே தான். அண்டர் சேஸ்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுவும் அண்டர் சேஸ் டேமேஜ் ஆன மாதிரிலாம் எதுவும் இல்லை. சிக்னிஃபிகண்ட் ரஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே இல்லை. ஃப்ரேம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த காரோட அண்டர் சேஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஓகே ஃபார் மை வியூ. வண்டியோட டிப்ஸ்டிக் செக் பண்ணி பார்க்கலாம். டிப்ஸ்டிக்கில் ஆயில் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. தென் ஆயிலோட லெவலும் சரியாக தான் இருக்குது. இது 2022 இந்த பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ரெண்டு குறைஞ்சபட்சம் இன்னும் 1.5 years ஆச்சும் வரும் தாராளமாக. ஓவரால் என்ஜின் பே செக் பண்ணிடலாம்.
என்ஜின் பே டீசெண்டாக இருக்குது. கால் பண்ணுறேன் வைஷ்ணவனே யாரோ எனக்கு கால் பண்ணாங்க, என்ன ரேட் எக்ஸ்பெக்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சரி. என்ஜின் பேலாம் டீசெண்டாக இருக்குது. இங்கே எங்கேயும் வெல்டிங்லாம் இல்லை. இந்த ஆப்ரவுண்டில் ரீவெல்டிங் பண்ணது எதுவும் இல்லை. வண்டியோட ஒரிஜினல் கண்டிஷன் அப்படி இருக்குது. கூலண்டோட ஆயில் லெவலும் சரியாக இருக்குது. ஆயிலோட குவாலிட்டியும் ஓகே தான். ஸோ இதுலேயுமே வாட்டர் இருக்குது, விண்ட்ஷீல்டு வாட்டரும் இருக்குது. பிரேக் ஆயிலுமே லெவல் கரெக்டாக இருக்குது. ஆயிலோட குவாலிட்டியுமே ஓகே தான். இந்த இன்ஜின் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, ஆஸ் சச் அப்படியே தான் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இருக்குது. இந்த வண்டி ஏபிஎஸ் மாடலு, ஏபிஎஸ் கண்ட்ரோல் யூனிட் இங்கே இருக்குது. இந்த வண்டியோட ஓவரால் அவுட்லுக் எப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது. எந்த விதமான ஸ்க்ராட்சு, டென்ட்டு, டேமேஜ் இந்த சைடில் எதுவும் இல்லை. ஆஸ்தட்டிக்காகவும் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த விதமான மிஸ்மேட்சும் எதுவும் இல்லை. நார்மலாக இந்த இடத்துல நிறைய கேப் இருக்கும், இந்த மாதிரி கேப் எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. ஈவன் இந்த பேக் பம்பருமே நல்லா தான் இருக்குது. எந்த விதமாக டென்ட்டு, டேமேஜு, ஸ்க்ராட்சு, பெயிண்ட் பீல் ஆஃபு, கலர் ஃபேடு, கலர் மிஸ்மேட்ச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பார்க்கறது ஆக்வர்டாக எதுவுமே இல்லை. ஈவன் டாப்புமே நல்லா தான் இருக்குது. என்டையர் எக்ஸ்டீரியர் எல்லாமே டீசெண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஈவன் நமக்கு அந்த ஃப்ரண்ட் பம்பருமே நல்லா தான் இருக்குது. இது விடி ஹியூண்டை எக்ஸென்ட்டு 2014. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா ஹார்ட்லி வந்து 33,000 தான் ஓடி இருக்குது. இந்த வண்டி ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்டீரியர்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம். இன்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியில் ரியர் வெண்ட்டுமே இருக்குது. இன்டீரியரில் எதுவும் குறை சொல்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கேன், ஏதாவது லேட் ஸ்டார்ட் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஒன்றும் லேட் ஸ்டார்ட் இல்லை, பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐட்லிங் கண்டிஷன் ஏதாச்சும் வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துறேன் வண்டியில். எக்ஸ்டீரியரில் ஏதாச்சும் நம்ம அப்சர்வேஷன் சொல்லணும்னு நினச்சின்னா இங்கே பாருங்கள், இந்த வைப்பரில் ரஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் அப்சர்வேஷன் தான் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு அஸ்தட்டிக்காக த்ரூ பிடிச்சிருக்கு, ஏன்னா காரு ஓவராலாக நல்லா இருக்குது, கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ரஸ்ட்டு வந்து ஒரு பெருசாக தோணுது அப்படின்னா நீங்கள் அந்த வைப்பரை மாற்றிடலாம். இல்லை கொஞ்சம் எமரி ஷீட் போட்டு தேய்ச்சிட்டு ஒரு பிளாக் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா நல்லா வந்துடும். ஸோ வண்டி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. வண்டி ஓடுறதே தெரில, வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு. வண்டி ஓடுதா இல்லையானே தெரில. இங்கே பாருங்கள், ஐட்லிங் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நான் இப்போ ஏசி ஆன் பண்ணி பார்க்குறேன். ஐம் கம்ப்ளீட்லி ஓகே. ஐட்லிங்கை பொறுத்தவரையில் இந்த வைப்ரேஷன் சவுண்ட்ஸு, அதோட பீட், இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஏசி ஆன் பண்ணுறேன். ஏசி ஆன் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரேடியேட்டரோட ஃபேன்லாம் ஓடும், கம்ப்ரஸரும் ஆன் ஆகிருக்கும். இப்போ என்ன சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கம்ப்ரஸர் இப்போ ஓடி தான் இருக்குது. கம்ப்ரஸர் ஓடினாலுமே கூட எந்த விதமான அடிஷ்னல் பெருசாக சவுண்டு வரல. நார்மலாக ஏசி போடாத போது ஒரு நல்லாயிருக்கும் சவுண்டு. ஏசி போட்டதுக்கப்புறம் இந்த ரேடியேட்டர் ஃபேன் சுற்றிட்டு இருக்கு. ரேடியேட்டர் ஃபேனும் சுற்றும், கம்ப்ரஸரும் அடிஷ்னலாக சுற்றும் போது ரொம்பவே நல்ல சவுண்டு கேட்கும், ஹெவி சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி எந்த சவுண்டும் இல்லை.
கொஞ்சமாக மைல்டாக, அதாவது இந்த ஏசியும் இந்த ரேடியேட்டர் ஃபேனை சுத்தாத போது என்ன சவுண்ட் இருந்துச்சோ அதை விட மைல்டாக தான் ஆட் ஆகிருக்கு. நல்லாவே சூப்பராக இருக்குது என்ஜினோட ஐட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஒயரிங் ஆர்னஸை பொறுத்தவரை இந்த இடத்துல கொஞ்சம் எலி ஏதோ கடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எலிலாம் கடிக்க தான் செய்யும், எல்லா இடத்துலையும் கடிக்க தான் செய்யுது. ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ஒயரிங் ஆர்னஸ் எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி பெரிய அளவில் ஒயரிங் ஆர்னஸ்லாம் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சீம்ஸ் ஓவரால் குட். பஸ் இந்த காரை கம்ப்ளீட்டாக எவால்யூஷன் பண்ணிவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் காரை வாங்க சொல்லி கஸ்டமருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனாலுமே இந்த வண்டியில் குட் திங்கை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஆனால் சில அப்சர்வேஷன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு நெகோஷியேட் பண்ணி வாங்குறதோ இல்லை சரி பண்ணி வாங்குறதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதை நான் ஆர்டரில் சொல்ல என்னென்ன அப்சர்வேஷன் மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ABS வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எரியுது. சரிங்களா? அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன் சென்சார் ஃபால்ட்டாக இருக்கலான்னு. ஆனால் அதை வச்சு நம்ம குயிக் ஷாட்டில் முடிவெடுக்கக்கூடாது. ABS ப்ராப்ளங்கிறத நீங்கள் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதை இங்கேயே சரி பண்ணி வாங்கியது நல்லது. ஒருவேளை சென்சார் ஃபால்ட் அப்படின்னா, இல்லை ஒயரிங் சர்க்யூட் ஃபால்ட்னாலுமே, இல்லை இங்கே சரி பண்ணி வாங்கலை அப்படின்னா நீங்கள் மைண்ட் செட் ரெடியாக இருங்க. ABS கண்ட்ரோல் மாடல் மாற்றினாலும் நீங்கள் உங்களுக்கு ஓகே ஆகிற மாதிரி ரேட்டை பேசி வாங்கிக்கேன். அதுக்கு அடுத்தது ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஆனால் சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இல்லை, மாடரேட்டாக இருக்குது. வாங்கி நீங்கள் ஓட்டிக்கலாம். ஆனால் ஏசியோட பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்க்க வேண்டியிருக்கலாம். ப்ராப்ளம் அது ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் ஃபில் பண்ணுறதா இல்லை கம்ப்ரஸரே மாற்ற வேண்டியதாங்கிறது நம்ம டே டவுன் பண்ணால் தான் தெரியும். அவுட் ரேட்டு நம்ம உட்காந்து OBD மூலமாக கண்டுபிடிச்சிட முடியாது. ஒருவேளை வந்து டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேஸ் தான் ப்ராப்ளம்னா அதையுமே நீங்கள் ஃபில் பண்ணி இங்கே வாங்கிடுங்க. ஸோ தட் இஸ் குட் ஃபார் யூ. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அவுட்டர் மிரர்ஸ் இருக்குது பார்த்தியா, சைட் மிரர்ஸு, இதெல்லாம் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ஆகலை. அது போக இந்த இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகலை. ஒருவேளை வியூவர்ஸ் டீலர் சொல்கிறாங்க ஃபியூஸ் தான் போயிருக்கு அப்படின்னா டசன்ட் மேட்டர், அவங்களே போட்டு கொடுத்துட்டு வாங்கியிருக்கேன். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒஸ்ட் செனாரியோ இதனுடைய BCM மாற்றினா என்ன காஸ்ட் ஆகுமோ, அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்ட் BCM வாங்கி போட்டால் என்ன காஸ்ட் ஆகுமோ அந்த காஸ்ட்டாச்சும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நான் ரொம்ப குயிக்காக சொல்கிறேன். ABS கண்ட்ரோல் மாடல் மாற்றுறதா இருந்தால் ஒரு செகண்டில் வாங்கி போட்டிங்கன்னா கூட ரஃப்லி அட்லீஸ்ட் 20,000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரேட்டை வந்து எஸ்டிமேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசி நீங்கள் ஒரு கம்ப்ரஸரை மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கி போட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு வந்து 10,000 ரூபாச்சும் நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிங்க. இதில் BCM மாற்றலாமல் இருக்குது அப்படின்னா அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஆச்சு பிளான் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 20-10 ஒரு 10 அப்படி வச்சுங்களேன். ஒரு 40,000 வந்து பார்த்தீங்கன்னா யூ கீப் இட் அசைட். இஃப் கார் டிமாண்ட்ஸ் அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை இது எல்லாமே வந்து ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் ஃபில் பண்ணணும் சரியாயிடுச்சு, ஃபீஸ் போட்டோம்னா சரியாயிடுச்சு, தென் ABSல ரியர் சென்சார் ரெண்டு மாத்திரம் சரியாயிடுச்சுன்னா யூ ஆர் லக்கி பர்சன். அதாவது ஏற்கனவே செகண்ட் கார் வாங்குறதுல நீங்கள் லக்கியாக தான் இருப்பீங்க. இந்த கார் வாங்குறதுல இது எல்லாமே இந்த சின்ன விஷயத்துலேயே முடிஞ்சுச்சுன்னா யூ ஆர் ஹையஸ்ட் லக்கி பர்சன். அஃப்கோர்ஸ் இது முடியலனாலும் கூட ஸ்டில் திஸ் கார் இஸ் வாட்டர். சரிங்களா? ஸோ டோன்ட் ஃபர்கெட், டீலர் கிட்ட இதை சரி பண்ணி வாங்கிங்க, இல்லை அட்லீஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிங்க. தேங்க்ஸ் பஸ்.